ஜாலாலில் தேசிய ஹாக்கி அரங்கத்தில் கடந்த 2 நாட்களாக தமிழ் பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய நிலையிலான ஹாக்கி போட்டி வெற்றிகரமாக நடந்தேறியது. 7 மாநிலங்களிலிருந்து ஆண் அணிகள் 16ம் பெண் அணிகள் 7 பிரதிநிதித்து கலந்து கொண்டனர். இம்பாக்ட் ஹாக்கி கழகத்தின் ஏற்பாட்டில் மலேசிய ஹாக்கி சம்மேளனமும் கியூநெட் நிறுவனத்தின் ஆதரவில் 3வது ஆண்டாக இப்போட்டி நடைபெற்றது. நிறைவு விழாவில் பேசிய இம்பாக்ட் ஹாக்கி கழகத்தின் தலைவரும் இப்போட்டியின் ஏற்பாட்டுக்குழு தலைவருமாகிய டோம்னிக் சவரிமுத்து, அனைத்து மாநில பொறுப்பாளர்கள், பயிற்றுநர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், மாநில தமிழ் பள்ளிகளின் அமைப்பாளர்கள், தேசிய மற்றும் மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகம் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்த வேளையில், இப்போட்டி தொடர்ந்து நடைபெறவும் ஹாக்கி விளையாட்டில் தமிழ் பள்ளி மாணவர்கள் சாதனை புரிய அனைவரும் உதவ வேண்டுமாய் கேட்டுக் கொண்டார். இப்போட்டியின் நிறைவு விழாவில் பேசிய மலேசிய ஹாக்கி சம்மேளன தலைவர் டத்தோ ஸ்ரீ சுபாஹான் கமால் அனைவரையும் பாராட்டியதோடு தொடர்ந்து இப்போட்டிக்கு ஆதரவு வழங்க உறுதி வழங்கினார். ஹாக்கி போட்டி துளையில் ஹாக்கி விளையாட்டுத் துறையில் பொதிந்துள்ள வாய்ப்புகளை கூறியதோடு இம்பாக்ட் ஹாக்கி கழகத்தின் வழி பள்ளிகளுக்கு 1000 ஹாக்கி மட்டைகள் கட்டம் கட்டமாக வழங்கப்படும் என்றார். இப்போட்டியில் ஆண்கள் அணியில் சிலாங்கூர் மாநிலம் வென்று 2000 வெள்ளி ரொக்கத்தோடு சுடர் கிண்ணத்தை தட்டிச் சென்றது. 2வது நிலையில் பினாங்கு மாநிலம் 1000 வெள்ளி ரொக்கமும் கேடயமும் பெற்ற வேளையில் 3வது நிலையில் நெகிரி செம்பிலான் அணி 1000 வெள்ளி ரொக்கத்தோடு கேடயமும் வெற்றி கொண்டனர். 4வது நிலையில் ஜொகூர் மாநிலம் வென்றது. இப்போட்டியில் பெண்கள் அணியில் நெகிரி செம்பிலான் மாநிலம் வென்று 1000 வெள்ளி ரொக்கத்தோடு சுடர் கிண்ணத்தை தட்டிச் சென்றது. 2வது நிலையில் ஜொகூர் மாநிலம் 500 ரொக்கமும் கேடயமும் பெற்ற வேளையில் 3வது நிலையில் கெடா அணி 300 வெள்ளி ரொக்கத்தோடு கேடயமும் வெற்றி கொண்டனர். 4வது நிலையில் சிலாங்கூர் மாநிலம் வென்றது. சிறப்பு விருதுகள் வழங்கும் நிகழ்வில் ஆண்கள் பிரிவில் அதிக கோல் போட்டவராக சிலாங்கூர் அணி சந்தோஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிறந்த விளையாட்டு வீரராக பினாங்கு மாநிலத்தைச் சார்ந்த தானியமித்ரன் வெங்கடேஷ் தேர்வு பெற்றார். சிறந்த கோல் காவலராக நெகிரி செம்பிலான் குழுவின் வைத்தீஸ்வரன் இளங்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆண்கள் பிரிவின் நற்குழுவாக பேரா அணி தேர்ந்தெடுக்கப்பட்டது. பெண்கள் பிரிவில் அதிக கோல் போட்டவராக நெகிரி செம்பிலான் அணியின் சரண்யா சாமிநாதன், சிறந்த விளையாட்டு வீராங்கனையாக நெகிரி செம்பிலான் டனிஷா மோகன்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிறந்த கோல் காவலராக ஜொகூர் குழுவின் சிவானி பிரபாகரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெண்கள் பிரிவின் நற்குழுவாக கெடா அணி தேர்ந்தெடுக்கப்பட்டது. நிறைவு விழாவில் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகத்தின் தேசிய தலைவர் எஸ். பாண்டியன், பொதுச் செயலாளர் தமிழரசு ஆகியோர் கலந்து ஆதரவு வழங்கினர்.